கவனியும் என்ன 14வது என்ன சொல்றா பேப்பர் வளமே 14 லேபர் காவி தானே வருது. வழக்கமான குறிப்பீட்டில் ஏக்கம் பிகம் சீக்கம் டி ஆகிய 4 புள்ளிகளின் தானக்காவியல் முறையே தந்திருக்கு. அதாவது ஏன் தானக்காவியல் வந்திருக்கு என்ன தந்திருக்கு ஒரு மடங்கு அதாவது ஐக்காவி 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 அடுத்த பி என்ற புள்ளியில தானக்காவியத்துக்கு என்ன ஐக்காவி சக 4 மடங்கு ஜேகாவி வேற சி என்ற புள்ளியில தானக்க வந்திருக்கு என்ன 8 மடங்கு ஐக்காவி அப்ப ஏ மடங்கு ஜேகாவி அப்படியா ஏ மடங்கு ஜேகாவி டி என்ற புள்ளியில தானக்க வந்திருக்கு அல்பா மடங்கு ஜேகாவி டி என்ற புள்ளியில தானக்க வந்திருக்கு 4 மடங்கு ஐக்காவி 2 மடங்கு ஜேகாவி. சரி, இங்க alpha belongs to real number. Alpha belongs to a real number. சரி, ஒரு மெய்யன். சரி, AB, DC ஆகிய கோடுகள் சமாந்தரமாகும். அல்பா சொன்னட்டு எனக்கு சின்ன கேள்வி. உண்மையா ஆறுனா சமாந்தரம் ஏபியும் டிசியும் சமாந்தரம். கவனிங்க, காவியில சமாந்தரம் என்ன சொல்லலாம்? படிக்கிறேன். காவியில சமாந்தரம் அது நேர்கோண்ட சமாந்திரம் தான். 2 நேர்கோடுகள் ஒன்று கொண்டு சமாந்திரம் தான் படிக்கிறேங்க. 2 காவிகள் ஒன்று கொண்டு சமாந்திரம் என்ன சொல்லலாம்? மடங்குல சொல்லலாம். வெரி குட். 2 காவிகள் ஒன்று கொண்டு சமாந்திரம் மடங்கு காவி எல்லாம் எப்பவுமே சமாந்திரமா இருக்கு. 2 சைடும் உண்மை. மடங்கா இருந்தா சமாந்திரம், சமாந்திரமா இருந்தா மடங்கு. அப்ப இங்க ஆறும் சமாந்திரமா? ஏசியும் பிடியும் சமாந்திரம் என்ன சொல்லலாம்டா? ஏசி காவிய ஒரு கே மடங்கு பிடி காவிய சொல்லலாம். ஏபியும் டிசியும் அப்ப ஏபியும் டிசியும் ஒரு கே மடங்கு என்ன சொல்லலாம் போடலாமா? கேயோ டியோ பியோ என்ன சொல்றேன். சரி, இப்ப ஒவ்வொன்றினையும் தான காவியல் வந்தபடியா நான் ஏசி காவிய டிசி காவிய எல்லாம் உடைக்கிறேன். நீங்க ஏசி காவிய நீங்க என்ன செய்யலாம்? சி காவி மைனஸ் ஏ காவியில போடலாம். ஆனா நான் நேரடியா போடையில என்ன விளைஞ்சா ஒரு பாஸ் பேப்பர்ல எழுதி காட்டு சொல்லி கேட்டுருக்கேன். அவன் எப்ப கொடுப்பான்னு தெரியாது. அப்ப நான் என்ன செய்வேன்? பழமைய மாதிரியே செய்வோம். அப்படின்னா இதுக்கு ஓவ புகுத்தி ஏபிய சரி, அப்ப ஓவ புகுத்தி என்ன செய்வோம்? ஓவ புகுத்தி உடைப்போம். ஓவ புகுத்தி உடைச்சா என்ன வருமா சொல்லுவாங்க? ஓவ புகுத்தி உடைச்சா நாங்க சார்பம் மாதிரி யோசிக்கணுமா? ஏஓ காவி பிளஸ் ஓபி காவி. இங்க கே மடங்கு டிசி காவி ஓவ புகுத்தி உடைச்சா டிஓ காவி பிளஸ் ஓசி காவி. சரியா? இப்ப கேஓ காவிக்கு பிறகு என்ன பண்ணலாம்? கேஓ காவி என்பது மைனஸ் ஓஏ காவி. அதாவது நான் நேரடியா பிரதிகிறேன் பாவம். நீங்க மாத்தி போட்டு போட்டா இது நல்ல. சரி, மாத்தி போட்டு போட்டா உண்மையா நல்ல வேண்டா. எனக்கு இதான் தெரியும். நான் போற சரியா? ஏ காவி மைனஸ் ஓஏ காவி போடலாம் தானே? மாறினா மைனஸ் இந்த கே மடங்கு இது மைனஸ் ஓடி காவி பிளஸ் ஓசி காவி. சரிதான்? இப்போ கொண்டு அப்படி ஒன்று பிரதிருக்க மைனஸ் ஓஏ காவி பெற எவ்வளவு? அதாவது ஐ காவி மைனஸ் ஐ காவி மைனஸ் ஜே காவி. ஓபி காவி பல ஐ காவி பிளஸ் 4 மடங்கு ஜே காவி கே மடங்கு மைனஸ் ஓடி காவி. மைனஸ் ஓடி காவினா மைனஸ் இன்டு ஐ ஜே. சரிதான்? ஓசி காவி பல என்ன வரும்? ஓசி காவி பல 8 மடங்கு ஐ அல்பா மடங்கு ரைட். இதுல நாங்க யாரை காணணும்? அல்பா காணும். ஆனா யாரும் பெறும் கேயும் பெறும். அப்ப 2 தெரியாக்கணியம் 2 சமன்பாடு வரும். என்ன பிரச்சனைடா? நீங்கள் ஐகாவின குணத்தையும் ஜெய்காவின குணத்தையும் சமப்படுத்தி செய்யலாம். ஆனா அது ஒரு வெக்டர்ன்ற மெத்தடுக்கு வரா. அதுக்கு அல்ஜிப்ரான்ற மெத்தடுக்கு வரும். வெக்டர்ன்ற மெத்தடுக்கு போகணும்டா குணம் சமப்படுத்த கூடாது. எங்க போகணும்? போகும் எங்க போகணும்? ரைட். என்ன செய்ய மாட்டா கொஞ்சம் சொல்லிக்கிட்டீங்கன்னா பிளஸ் ஐ அப்ப 2i. இங்க LHS பாத்தீங்கன்னா 2i. இது பிளஸ் ஜே அப்ப இது 5j. இங்க k இன்டு உள்ளோக சொல்லிக்கிறீங்களா என்ன ஆகும்? சரி, 4 மடங்கை சக 8 மடங்கை சேர்த்து விட்டா
சக 4 மடங்கு என்ன சக 4 மடங்கு ஐ அடுத்து சக 2 மடங்கு ஜே அங்க அப்ப அல்பா பிளஸ் 2 மடங்கு ஜே கால் சரியா நான் சொல்றேன் ஏன் இதுக்கு ஒரு ஜே கிடாக்கி ஜே ஒரு ஜே கிடாக்கி ஜே போதுடா அல்பா பிளஸ் 2 சரியா இப்ப இன்னொரு வேலை செய்ய போறேன் என்னடா ஐக்காவி எல்லாத்தையும் உண்டாக போறேன் ஜேக்காவி எல்லாத்தையும் என்ன செய்யுது உண்டா அப்ப எல்லாத்தையும் இங்க ரவுண்ட் வரும் அல்ல எல்லாத்தையும் அங்க ரவுண்ட் வரும் என்ன செய்யும் இங்க ரவுண்ட் வரும் இங்க ரவுண்ட் ஐக்காவி உண்டாக்கி நீங்க ஒரு 2 கிடைக்கும் ஓகே ஐ இங்க வந்தா மைனஸ் ஓகே ஐ சரியா ஐயா போதோட ஜே பார்த்தா இங்க ஒரு 5 இருக்கு இதனால என்ன அவ்வளவு அல்பா பிளஸ் 2 இன்டு கே அவ்வளவு தின ஜே இப்ப ஜே அப்போது எடுத்தால் கே இன்டு அல்பா பிளஸ் 2 வரும் எல்லாமே இங்க வந்தாங்களே ஆரம்பிச்சோம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் காவி சரியா இது நான் திருப்பி சொல்றேன் காவி செய்யல அலர்ட்டா செய்ய வேணும் காவி குறியீடு போராட்டிக்கே மாற்ற மாட்டான் சொல்ற விஷயம் எல்லாம் தெரியும் வந்து முடிஞ்சிட்டு வேற காவி குறியீடு போடாம படம் முடிஞ்சு சொல்லலாம் திருப்பியும் சொல்ற காவி குறியீடு போடணும் இந்த காவிகள் செய்யல கொஞ்சம் அலர்ட்டா செய்யும் ஓகே அவ்வளவு நம்மளோட விடாது சரி அப்ப இது எங்க போகுது இப்ப அப்பவாதான் தெரியா இப்போதான் வரும் அப்படிதான் மாத்தோம் அதான் எங்களுக்கு ஒரு தியரம் அப்ப இது எங்க அல்பா மடங்கு ஏ காவி சக பீட்டா மடங்கு பி காவி சமன் பூஜ்ஜிய காவி இந்த பட்டல இருக்கு அதே நேரம் இங்க அல்பாவோ பீட்டாவோ சாரி ஏகாவியோ பீகாவியோ ஏகாவியோ பீகாவியோ சமாந்தரம் அன்று சமாந்தரம் இல்லை அதே நேரம் என்ன ஏகாவி பீகாவி not equal to 0 0 வெக்டர் இங்க ஏகாவி பீகாவி யார் இருக்கு ஐகாவியும் ஜேகாவி ஐகாவி ஜேகாவி பூஜ்ஜிய காவியா இல்ல ரெண்டு ஒண்ணு சமாந்தரமா இல்ல ஒண்ணு செங்குத்து அப்ப இந்த தியரம் அதுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லையோ இந்த தியரத்துல கருத்து என்ன இப்படி இருந்தா அல்பா பூஜ்ஜியம் பீட்டா பூஜ்ஜியம் அப்ப அல்பா பூஜ்ஜியம் அல்பா மாதிரி என்ன இருக்கு 2 மைனஸ் ஓகே ஈக்குவல் நாட் சோ இதுல நீங்க கே கண்ணீங்கன்னா ஹாஃப் பண்றது சரிதா நாளைக்கு எங்களா இவரை புதிய சாப்பிடுறீங்கன்னா 5 பிளஸ் கே இன்டு அல்பா பிளஸ் 2 அல்பா பிளஸ் 2 ஈக்குவல் நாட் கேக்கு பதிலா தெரியும் half பண்ண தெரியும் ஆவே 5 plus half into alpha plus 2 equal not இல்ல நீங்க alpha கண்டிக்கணும் என்ன இது அங்கால போகும் அங்கால போனா half into alpha plus 2 பாருங்க நான் சின்ன பிளவு விட்டேன் என்ன பிளவு நான் இங்க வெளியே என்ன வரும் என்ன வரும் இங்கால கொண்டு வரும் மைனஸ் என்ன சரிதா இவரை இங்கால கொண்டு வைக்கல ஐயே போட்டு வைக்கல அல்பா பிளஸ் 2 கொண்டு என்ன நடக்குது பிளஸ் இங்கால வரைக்கும் என்ன வரும் மைனஸ்ல வரும் மைனஸ் இல்ல இங்க மைனஸ் சொல்றாங்க அப்ப இவர் அங்கால போனா சரியா எல்லாம் உண்டு தானே இவர் அங்கால அனுப்புறதும் அங்கால அனுப்புற இல்ல சொல்லுறதும் இவர் இங்கால இருக்கிறது அங்கால ஆரம்பிச்சு சொல்லுறதும் ரெண்டுமே உண்டுதான் சரி அப்ப இதுல நீங்க அல்பா கண்டா என்ன நடக்கும் 2 10 அப்ப அல்பா சமன் 8 வரும் சரிதான் 2 10 ரெண்டு அங்கால கொண்டு கழிச்சு விட்டீங்களா ஓகே அப்ப 8 காரணா 8 காரணம் தெரியும் அடுத்தது ஏசி பிடி ஆகிய கோடுகள் தானக்காவி ஈயாக உள்ள ஒரு புள்ளி ஈயில் இடைவெட்டுகின்றன ஏஇக்காவிகம் ஏசிக்காவி ஆகியவற்றை கருதுவதன் மூலம் லம்டா பிலாங்ஸ் ரியல் நம்பருக்கு ஈக்காவிய அப்படி ஒரு வடிவத்துல காரணம் சரியா ரைட் ரைட் அடுத்து என்ன சொல்றாருந்தா ஏபி டிசி ஏசி பிடி ஆகிய கோடுகள் தானக்காவி ஈயாக உள்ள ஒரு புள்ளி கேபிட்டல் இடைவெட்டுகின்றன ஏசியும் பிடியுமா இப்ப ஏசியும் பிடியும் தானக்காவி ஈயாக உள்ள ஒரு புள்ளி இடைவெட்டுகின்றன ஏஇக்காவிகமா ஏசிக்காவி ஆகியவற்றை கருதுவதன் மூலம் அப்படி இது ஏஇக்காவியம் ஏசிக்காவிங்கிறது என்ன ஏஇக்காவி ஏஇக்காவியம் ஏசிக்காவியம் சரி என்ன செய்யும் ஏஇக்காவியம் அரைமறைங்கிறது தான் ஏசிக்காவி
ஓகே, கவனிங்க. நீங்க நேரம் போடலாம் என்றால் நாங்க ஏக்கும் ஏசிக்கும் பொதுவாக இருக்கு. ஏ என்ற பொது புள்ளி இருக்கு. இந்த ஏ என்ற பொது புள்ளி இருக்கு. இப்ப மேலோட தரவுதார ஏசியும் பிடியும் தெரிஞ்ச இடைவெளி தான். இது ஏ, இது சி என்ற வச்சுக்கொள்ளும். ஏசியும் எதுக்குமா? ஏசியும் பிடியும், பிடி என்றது எப்படி வச்சுக்கொள்ளும்? பி ரெண்டு மந்த் இடைவெளி கணக்கா ஈயாகிற புள்ளியில விட்டுது. நான் சும்மா ரெண்டாவது தான் போட்டேன். சரி, நம்ம இது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவ் எனக்கு அது தேவையில்லை. ஏசி என்ற கோடும் பிடி என்ற கோடும் வந்து இடைவிட்டது, ஈன் இடைவிட்டது. அவர் கேட்கிற கேள்வி என்னடா, ஏஇ காவிக்கும் ஏசி காவிக்கும். ஏஇ காவி என்றது இது, இது ஏசி காவி என்றது இது. இந்த ரெண்டுமே ஒரே நேர்கோட்டு. நான் சொல்ற விஷயம்லாம் ஒரே நேர்கோட்டு புள்ளி என்ன முறை என்னது நாங்க கூட யோசிப்பான். என்ன சொன்னார்? கருதுவதன் மூலம் அப்படி லண்டான்றது அவர் என்னன்னு சொல்லல, அது ஒரு மடங்குதான். சொல்ற இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, ரெண்டுமே அதாவது ஏஇ காவிய நான் சும்மா வச்சுக்கொள்றேன். ஒரு ஒரு பி மடங்கு பி மடங்கு என்ன ஏசி காவின்னு சொன்னாலும் போதும். ஏஇயும் ஏசியும் ஒரே நேர்கோட்டு, ஒரே நேரோட அது ஏ கம இ கம சி ஒரே நேர்கோட்டு புள்ளிகள். நாங்க அந்த ஒரே நேரோட புள்ளி நாங்க என்ன செய்யலாம்? மடங்காவியால தான். ஒரே நேர்கோடுகள் சமாந்தரம் தானே. ஒரே நேர்கோடுகள் எல்லா கோடுகளும் என்ன சமாந்தரம். சமாந்தர காவிய மடங்கால தான். நானே பி மடங்கு வச்சாங்க, எனக்கு இதுல லண்டா வச்சாதான் விட தெரியும். எனக்கு விட வரும் எனக்கு தெரியாது. நான் சொல்ற விஷயம்லாம் இருக்குதா? அப்ப நான் என்ன செய்யணும்? பியோட வெப்பம் வச்சுட்டு கணக்கா பி உள்ளோட லண்டா வந்தா பி சம லண்டா, அல்லது பி உள்ளோட ஒன்னிங்க லண்டா வந்தா பி சம ஒன்னிங்க லண்டா, இப்படிதான் கொடுக்கும். இப்ப நான் என்ன செய்யணும்? ஏஇ காவிய வேணும். ஏஇ காவிய நான் சின்ன வேலை செய்யறேன். ஒரு ஓ புகுத்தி இவரை உடைக்கும். உடைச்சால் என்ன வருது? ஏஓ காவி பிளஸ் ஓஇ காவி வரும்போது, அதாவது எங்க சாறு கோட்பாடுகள் உடைக்கும். ஓ புது வச்சா ஏஓ பிளஸ் ஓஇ, இது பி மடங்கு. இதையும் ஓ புகுத்தி உடைச்சா ஏஓ பிளஸ் ஓசி. ஏன்னு நான் ஓ புகுத்தி உடைக்கிறேன், அப்பதான் எனக்கு ஏஓ காவிலாம் தெரியும், ஓசி காவிலாம் தெரியும். அதான் முன்ன பிரதி இல்ல. சரி, ஒரு சின்ன வேலை செய்வோம். இவரை மாத்தும். மாத்தினா மைனஸ் ஓஏ காவி. ஓஇ காவி எத்தனை ரெண்டு வந்துருக்கு? இ காவி இருக்கு. அப்ப இ காவி பி மடங்கு ஏஓ காவி மைனஸ் ஓஏ காவி, ஓசி காவிய ஓசி காவிய போடுறேன் கடைசியா பிரதி. சரி, மைனஸ் இன்னொரு சின்ன வேலை செய்யலாம். இவரே மங்காலம் கொண்டே ஓயோட என்ன செய்யலாம்? சேர்க்கலாமா இல்லையா? இவர் அங்காலம் போனா இ காவி சமன், இங்க மைனஸ் ஓஏ அங்காலம் போனா பிளஸ் ஓஏ காவி மைனஸ் பி மடங்கு ஓஏ காவி பிளஸ் பி மடங்கு ஓசி காவி. இ காவிய புதர் தெரியுங்களா? ஓஏ காவி அப்படி இருக்கட்டும். இங்க என்ன நடக்கு? 1 மைனஸ் பி, இது பி மடங்கு ஓசி காவி. என்ன காவிதான்? ஏ காவிலையும் சி காவிலையும் கிடக்கு. ஏ காவி அவர் ஏன் அந்த வரல ஸ்மால் ஏ இல்ல கிடக்கு. ஸ்மால் ஏன்றது ஓஏ காவி என்ன, இது ஏ காவி, இது பி மடங்கு, இது என்ன பி காவி. அவர் என்ன காட்டாம்? கணக்காகத்தான் வந்து சீக்கிரம் கணக்காவது தான் வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? இது ஈ காவி எனக்கு வந்திருக்கு. அவர் காட்ட வேண்டிய ஈ காவி என்று காட்டாம். 1 மைனஸ் லம்டா மடங்கு ஏ காவி லம்டா மடங்கு சி காவி அவர் காட்டலாம். இப்ப நான் வச்சேன் பி லம்டா கொண்டு என்ன இருக்கும்? சமன் இங்கு பி சமன் லம்டா. என்ன நடக்குது? இங்க ஒண்ணு நான் பிக்கு பதிலா லம்டா கூட கணக்காக காட்ட வேண்டிய போவே நான் என்ன செய்யறேன்? காட்டுறேன். முன்னுக்கே நீங்க லம்டான்னு எடுக்க கூடாது. ஏன் சொல்ற மாதிரி எங்களை சாத்திரமா வாக்கலாம். எங்களுக்கு லம்டான்னு வச்சுதான் விட பெற முடியும் கண்டுபிடிக்கிறது தெரியாதானே? அவ 400 பியில வச்சு கொண்டு போய் கடைசியா பி சமன் லம்டா கிடைக்கிற விஷயம். ரைட், பெர்ஃபெக்ட். அடுத்தது என்ன என காட்டுக. இவ்வாறே சிமிலர்லி மியூ பிலாங்ஸ் டு ரியல் நம்பருக்கு இ காவிய பி காவியம் டி காவியம் கேட்டு என்ன, அதே இ காவிய இதுங்க பழைய பாஸ் நான் சொல்ல வர இருந்தா ஆகப்படது இல்லை. ஆகப்படஸ் சொல்லு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகப்படஸ். 2014 15 பாஸ் தெரியுங்களா? அதுல வேற ஒரு காவிய
ரெண்டு வழியா இருக்கிறது. இது கிட்டத்தட்ட முக்கோண வாய்த்தாங்க. ஆனா அது வேற மாதிரி இருக்கலாம். ஒரு காவியை ரெண்டு வழி கலந்து அடுத்த இடம் என்ன செய்யுது சமப்படுத்தலாம். அதையில சொல்ற விஷயம் தாங்க. அது இது அந்த பழைய மாடல் கேள்வியே கொஞ்சம் அப்படி என்ன சொல்ற புதுப்பிச்சுக்கிறேன். சரி, அப்ப காவிய வேற வழின்னு யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? காவி வேற வேணும். வேற காவி வரணும். காவி வரணும். காவியும் பெறவாண்டா. பியும் பெறணும். டியும் பெறவாண்டா. அவர் யாரா இருக்காங்க? நாங்கள் இங்கதானும் வழியா கவனிக்கணும். இந்த கோட்டுக்கு தானே நான் இவருக்கு இவர் இந்த மடங்குல ஓடினேன். இன்னொன்று என்ன கிடக்கோ இல்லையோ காவி என்ன கிடக்கு? காவிய ஒரு வீதி காவிட மடங்குல போடலாம் முடியல. காவிய வீதி காவின மடங்குல நாங்க கதைக்கலாம். கதைச்சால் என்ன? அப்ப நான் காவிய ஒரு ஒரு கியூ மடங்கு வீதி காவிய வைக்கலாம். சரியா? அதே மாதிரி ஆற புகுத்தி உடைப்போம். ஓ புகுத்தி உடைச்சா ஏன்னா எஸ்ஐ கேள்வி வயது கவனம் சும்மா ஐம்பது வாழ்க்கை செஞ்சு தள்ள இயலாது. சரியா? அஞ்சு மாசம் அதுல போடுவான். ரைட். இப்ப பிஓ காவி பிளஸ் ஓஇ காவி இங்க ஒரு கியூ மடங்கு இது ஒரு பிஓ காவி பிளஸ் ஓடி காவி. சரியா? நான் ஒரு வேலை என்ன மாத்துவேன். இது மைனஸ் ஓவி காவி அல்ல கடைசியா மாத்தலாம். சரி பரவாயில்ல அப்படியே மாத்திரனே. ஓஇ காவி இது கியூ மடங்கு இதெல்லாம் மாறிட்டா மைனஸ் ஓபி காவி இது ஓடி காவி. ஆகவே இந்த ஓஇ காவி தான் இந்த காவி இருக்கட்டும். அங்கால கொண்டு போனீங்கன்னா அங்கால கொண்டு போய் மைனஸ் ஓபி காவி தான் 1 பிளஸ் கியூ மடங்கு மைனஸ் ஓபி காவி இல்ல சரிதானே? இல்ல நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஓபி காவியை தூக்கினாதான் சரி. ஓபி காவியை தூக்கினா ஓபி காவி மைனஸ் அங்கால போனா பிளஸ் இங்க மைனஸ் என்ன ஓபி காவி தூக்கினா தெரியாது. ஓகே, இங்கால பார்த்தால் ஒரு கியூ மடங்கு ஓடிக்கா. சரியா? அப்ப காவி 1 மைனஸ் கியூ மடங்கு ஓபி காவிக்கு பதிலா பி காவி கியூ மடங்கு ஓடி காவிக்கு பதிலா பி காவி. என்ன காட்டுதான் 1 மைனஸ் மியூ மடங்கு அதாவது காவிய 1 மைனஸ் மியூ மடங்கு பி காவி பிளஸ் மியூ மடங்கு என்ன டி காவி. கணக்கா இங்கு என்ன கியூ சமன் மியூ. அவ்வளவுதான். இப்ப நானே அப்படி கேட்கிறேன்டா சில நேரத்துல எனக்கு இந்த 1 மைனஸ் கியூ வராது. இது கியூ வந்துடும். இது 1 மைனஸ் வந்துடும். சொல்றாங்க இது கியூ வந்துடும். இது 1 மைனஸ் கியூ வந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? கியூ மாதிரி 1 மைனஸ் மியூ இருக்கு. அல்லது 1 மைனஸ் கியூ மாதிரி யார் இருக்கு? மியூ இருக்கு. போட்டு கியூ ரெண்டு வரும். ஏதோ மியூ பிளஸ் பண்ணோ ஏதோ சொல்றேன். பிறகு இது கூப்பிடமா இருக்குன்னா இந்த கணக்கை எனக்கு வாது. நான் வளமை என்ன செய்வேன்டா ஒவ்வொரு ஒரு பெரிய ஆளை சின்ன ஆளு ஒரு பெரிய ஆள் சார்பா தான் கதை. அதாவது நான் காவியில அது ஒரு மெதட் என்ன மெதட் தெரியாத காவிய தெரிஞ்ச காவிய வரைக்கும் அப்படித்தானே. இப்ப பி காவி தெரியாதுக்கு பிடி காவி தெரியும். பிடி காவிய தெரியாத பிடி காவிய தெரிஞ்ச பிடி காவிய என்ன செய்யுது கதைக்கிறது. இதான் நாங்க வளமை செய்யறது. ரேஷியோ எல்லாம் பார்க்கறது அப்படித்தானே. சரியா? அப்ப இப்ப காவிய இப்படியும் கண்டு வர இப்படியும் கண்டு ஒரு காவிக்கு 1000 விட இருக்கிறார். ஒரு விடாம இருக்கலாம். அப்ப காவி இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னா ரெண்டு ஈக்காவையும் என்ன ஒன்று கொண்டு சமன். அடுத்த கட்டம் எங்களுக்கே விளங்கணும். மேன் ஈக்காவி ரெண்டு வழியில காண்பாருண்டா அடுத்த கட்டம் என்ன செய்ய போறாங்க அர்த்தம் சமப்படுத்த போறாண்டுதான். அப்படி கேட்காட்டிக்கு நாங்கள் அப்படிதான் யோசிக்கணும். சில நேரம் ஓப்பனா கேட்பார் சமப்படுத்துவதன் மூலம் அடு கேட்பார். சில நேரம் ஒண்ணும் கேட்க மாட்டார். லண்டாமிவோ காண்க எங்க இந்த ஆம்பது லண்டாமிவோ சமப்படுத்தாங்க காணலாம். இதெல்லாம் விளங்கணும். சரி, இப்ப என்ன கேள்வி? இதுல இருந்து ஈக்காவியை ஐக்காவி ஜெய்காவி கொஞ்சம் திருத்தம். என்ன கொஞ்சம் திருத்தம்? ஈக்காவி ஐயிலையும் ஜெயிலையும் காணோம்னா லண்டாமியும் தெரியும். கொஞ்சம் வேறலாம் அது உண்டு. நான் கேட்டதை விட கொஞ்சம் எனக்கு அட்வான்ஸ் லெவல்ல வந்து இறங்கிட்டேன். என்ன லண்டாமியில காண சொல்லி கேட்கல டிரெக்டா என்ன ஈக்காவிய ஐக்காவி ஜெய்காவி. அப்ப ஐக்காவிலையும் ஜெய்காவிலையும் காணோம்னா இல்லை லண்டாமியில் கண்டா சரி. அடுத்த கட்டம் என்ன செய்ய முடியாது? ரெண்டு ஈக்காவின் சமன்வடியால்
1 minus lambda மடங்கு a காவி plus lambda மடங்கு c காவி சமன் 1 minus mu மடங்கு b காவி இது mu மடங்கு d காவி கொஞ்சம் பேரா என்னண்டா இப்படி சமப்படுத்தல எனக்கு மொத்தம் எத்தனை காவிகள் 4 காவிகள் எங்களுக்கு மேக்ஸிமம் 3 காவி வரைக்கும் போலாம் அல்பா மடங்கு a காவி சக பீட்டா மடங்கு d காவி சக கேமா மடங்கு c காவி வரைக்கும் போலாம் 4 காவி நாங்கள் எங்களை சிலபஸ்ல இல்ல இப்ப a காவி c காவி b காவி d காவி 4 காவிய ஆனா அந்த 4 காவிக்குள்ளேயும் ரெண்டு காவிகள் எது ரெண்டு காவி a காவிக்கும் யாரு கிடையாது I காவி j காவி c காவிக்கும் நடக்கும் I காவி a காவி b காவிக்கும் I காவி a காவி d காவிக்கும் I காவி a காவி அப்ப எல்லாத்தையும் முன்ன பிரதிட்டா 4 காவியா இருக்கிறது மொத்தம் எத்தனை செட்டா வந்துடும் 2 செட்டா வந்துடும் I காவி a காவி இந்த 2 கிலோ ஒடுங்கிடும் நாங்க எவ்வளவு 2 கொடுங்க அப்புறம் அல்பா உனக்கு a காவி நம்ம சொல்லாம இல்லையோ அப்ப நான் இவருக்கு பிரதியிடவன் பிரதியிடைய கொஞ்சம் பெருசா தான் போகுது என்ன a காவிக்கு பதிலா இவர் c காவிக்கு பதிலா இவர் எங்களுக்கு அல்பா அதரையும் கட்டு அதே மாதிரி b காவிக்கு பதிலா இவரையும் d காவிக்கு பதிலா இவரையும் கொண்டு பிரதிட்டு எல்லாத்தையும் கொண்டாக வரும் சரி கொஞ்சம் வேறதான் சுருக்கினால் ஒரு கவனிங்களா அதாவது 1 minus lambda மடங்கு சொல்லுங்க a காவிக்கு பதிலா வரும் minus I காவி minus j காவி lambda மடங்கு c காவி கொஞ்சம் பாயதான் போற கவனம் c காவி பதிலா வரும் 8 மடங்கு I 8 மடங்கு j இது இங்கல சைட் சமன் அங்க ஒரு 1 minus mu மடங்கு b காவி பதிலா வரும் I காவி 4 மடங்கு j காவி வரும் அடுத்தது வேற என்ன இங்க mu மடங்கு d காவிக்கு பதிலா d காவி பதிலா 4 மடங்கு I 2 மடங்கு j அப்படிதான் சரி அல்பா பதிலா இப்ப என்ன செய்ய வேண்டா இருக்கிற ரெண்டு காவி தானே 2 காவி ஒரு சமன்பாடு அப்ப இங்க போகலாம் அல்பா மடங்கு அதான் நான் பழமையாதான் படிக்கிறேன் 2 காவி ஒரு சமன்பாடு ஆகவே அல்பா மடங்கு அந்த பேரு போலாம் ஓகே என்னவோ எனக்கு இவரை சுருக்கணும் அப்ப அழிக்கிறேன் இவரை சுருக்கணும் நான் என்ன செய்யறேன் I எல்லாத்தையும் உண்டாகினா கடகரன்னு சொல்லுவாங்க இங்க ஒரு 1 minus lambda மடங்கு I கிடையாது மைனஸ் என்ன அப்ப எங்க ஐய பொதெடுத்தா மைனஸ் இன்டு அதாவது lambda மைனஸ் இதுக்கு ஒரு I கிடையாது எவ்வளவு 8 lambda வேற இங்க கொண்டு வர என்ன இங்க மைனஸ் என்றபடியா மாறும் என்ன 1 minus lambda மைனஸ் 1 மாறும் அங்க 8 lambda அடகு வேற இங்கால ஐயா பாத்தீங்கன்னா 1 minus mu இருக்கு இங்கால வந்தால் -1 plus mu ஏன் மாறியல அடுத்தது வேற ஐக்காக போறது அவ்வளவு 4 mu இருக்கு 4 mu அப்ப 4 mu சரி இன்டு I சரியா ரைட் அந்த a காவி போறதா சரி அது மைனஸ் வரும் இங்க என்னோட மைனஸ் 4 வரும் அப்படிதான் மற்றெல்லாம் தெரியாது மற்றெல்லாம் சரி ரைட் ஓகே இங்க j காவி போறது அவ என்ன வரும் மைனஸ்ல இருக்கிறது இங்க வந்தா பிளஸ்ல வரும் 1 minus lambda ஆண்டே வரும் சரி 1 minus lambda j கிட்ட கணக்கா 1 minus lambda ஆண்டே வரும் அது j பொறுத்த 8 lambda இங்கல வந்தா -8 lambda ஆண்டே வேற j காவிய பொறுத்த 1 minus mu into 4 4 into 1 minus mu இங்கல வந்தா -4 into 1 minus mu வேற வெயில பிளஸ்ல வரணும்
இது பிளஸ்ல வரும், இது இது மைனஸா வரும் தானே. சரி இதை பார்த்து அப்ப இது லாம்டா மைனஸ் ஒன் வரும். லாம்டா மைனஸ் ஒன் வரும். மற்ற சரியாது, இது பாருங்க சரியாது. 4 into இங்கால வந்தா -4 சரி. அங்கால வர சக 10 மீ இங்கால வந்தா சக 2 மீ அங்கால 1 மீ தான் பிடிச்சிக்கலாம். சரி இப்போ இங்க வந்து சொல்லணும் அப்படின்னா அவ்வளவு 8 லாம்டா 1 லாம்டா 9 லாம்டா 9 லாம்டா 9 லாம்டா இங்க சக 3 மீ -2 -2 ஐ காவி பிளஸ் எவ்வளவு இது 9 லாம்டா இங்க 9 லாம்டா வருது. எங்கால சக 4 மியூ 2 மியூ 6 மியூ வரையிலே 6 மியூ சய 1 சய 4 அப்ப சய 5 சரியா. அப்ப இது அல்பா மடங்கு என்ன ஏக்காக சக பீட்டா உனக்கு பீட்டாக சக பூஜ்ஜிய காவி அந்த விளையாடகளும். அப்ப இரண்டு என்ன சொல்லலாம், இவர் பூஜ்ஜியம் 9 லாம்டா -3 மியூ -2 = 0. அடுத்தது 9 லாம்டா சக 6 மியூ 5 சமம் 0. இது 1 இது 2. என்ன செய்யும் கழிப்போம். கழிச்சா லாம்டா இல்லாம போகும். அப்போ 9 மியூ இங்க கழிப்போம் 9 மியூ எவ்வளவு கழிக்க சயம் 3 சமம் 0. ஆகவே நீங்க மியூவை கண்டீங்கன்னா 1 க்கு 3 மியூ 9 3 மியூ சமம் உண்டு. 3 மியூ ஒன்றுண்டா இது எவ்வளவு சயம் 3 சயம் உண்டாங்க போனா சக 3. அப்ப லாம்டா வந்து இது சய இது ஒன்று சய உண்டு சயம் சயம் உண்டாங்க சகம் உண்டு. எஸ் ஒன்னிங்க உண்டு. சரி என்ன கேள்வி கேள்வி எஸ் ஈகாவியும் ஐகாவிலும் ஜேகாவிலும் கேட்கிறேன். ஈகாவிலும் ஐகாவிலையும் ஜேகாவிலையும் கொடுக்கணும். எஸ் ரெண்டுமே ஒன்னிங்க உண்டான. சரி அப்ப ஈகாவியை கொடுங்க. எங்க இருக்கு ஈகாவி இதுல இதுலயோ சாரி இதுல அல்லது லாம்டா வந்தது அதுல எங்க என்ன உண்டு அங்க லாம்டாவுக்கு பராபரம் இன்னும் இருக்கிறபடியா மியூக்கு பராபரம் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஈகாவி வரும் என்னது வரும் மியூக்கு பேர் 1 போட்டா 1 சய 1 3 போகலாம் 2 3 பி காவி 1 3 பி காவி 2 3 பி காவி அல்லது நீங்கள் ஐஜேயில கொடுக்குறதா இருந்தா எங்கொண்டே கூடுவீங்க இப்படி ஒன்று பிகாவின் டிகாவின் மேல ஐஜேயில பிரதிக்கலாமே பிகாவின் டிகாவின் மேல ஐஜேயில பிரதிக்கலாம். ஓகே தான் சரியா. நீங்க பிகாவின் டிகாவின் ஐஜேயில பிரதிட்டா உங்களுக்கு விட வருமா 2 மடங்கு ஐகாவி 2 மடங்கு ஜேகாவி வருவாங்க. உண்மையா ஐஜே தான் கொடுக்க வரும். எனக்கு கேட்டதும் ஐஜே தான் கேட்டது விளங்குதா. அப்ப இந்த ஐஜேல காட்டலாமா காட்டல பிகாவி தெரியும் ஐ 4 மடங்கு டிகாவி தெரியும் எல்லாம் தான் என்ன கொண்டே இங்க பிரதிட்டு விட்டீங்கன்னா விட வரும் ஐஜே. சரி நான் சும்மா சொன்ன கேள்வி ரைட். ஓகே அடுத்த என்ன கேள்வி அடுத்தது ஒரு சின்ன பாக்கிட்ட என்ன பாக்கு இஏகாவி டாட் இடிஆர் இடி காவியை கருதுவதன் மூலம் கோணம் ஏஇடியை காண்க. சரி கோணம் ஏஇடியை காண என்ன செய்யும். அப்ப இவர் அழிக்கவா இது தேவையா தேவைதானே அழிக்க என்ன சொல்றாருந்தா இஏ காவி இதோட இடி காவியை கருதுவாங்க. இஏ காவி எஸ் இஏ காவி டாட் இடி காவியை கருதுவாங்க. இஏ காவி தெரியுமா அதான் இஏ காவி என்றது இஏ காவி டாட் இடி காவி என்றது இதான் இடி காவி இடி காவியை கருதுவதன் மூலம்
ஏஇடியே காணு. ஏஇடி ஏபிடி இந்த கோணம் தேவை. சரியா? இங்கே காவி என்னது கவனிங்க. மேல மேல நான் ஒரு வேலை செஞ்சாங்க என்ன ஏஇ காவிய நான் ஒரு என்ன வச்சேன் ஒரு பி என்று வச்சேன். அங்க பி என்ன ஆகுது லம்டா வந்து ஞாபகம் இருக்கா? அப்ப ஏஇ காவி சமம் லம்டா மடங்கு ஒரு ஏசி காவி தான் வந்தது உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் பி என்று வச்சேன் பி வரை வந்தது இங்க பி சமன் லம்டா. லம்டா விட எவ்வளவு ஒன்றிங்க எங்க சொல்லலாம் ஏஇ காவின்றது ஒன்றிங்கள் மூன்று ஏசி காவி சமம். அப்ப ஏசி காவிய மூன்றா பிரிச்சு வருவாங்க தானே ஏஇ காவி. அப்ப இவர் ஒரு மடங்குண்டா இவர் என்ன இருக்கும் சொல்லலாங்க. அடுத்தது அதே மாதிரி இந்த ஈடி காவி பத்தி கேட்கிற ஈடி காவி பத்தி எங்களுக்கு தெரியும். பி காவி பி காவிய ஒரு மியூ மடங்கு வச்சாங்க. பிடி காவி நான் கியூ ஒன்று வச்சான் கியூ சமன் என்ன வந்தது மியூ ஒன்று வந்தது ஞாபகம் இருக்கா? ரைட் மியூந்த விடைய மூணு ஒன்னிகள் மூணு. அப்ப பி காவி பி காவி சமன் ஒன்னிகள் மூன்று பிடி காவி தான் இந்த கருத்து என்ன பிடி காவிய மூன்றா பிரிச்சு வருவாங்க தானே பி. பிடி காவிய மூன்றா பிரிச்சு வருவாங்க தான் பி எந்த குளம் வருவாங்க எந்த குளம் உழவு ரெண்டு பங்கு. இப்ப எனக்கு தேவையான ஏடி காவியம் காணலாம். ஈடி காவி என்ன செய்யலாம் காணலாம். என்னது எழுதணும் ஏஇ காவி ஏஇ காவி இஏ காவி இஏ காவி என்ன இஏ காவி இந்த போகல. அப்ப நான் நேரா போறேன். இஏ காவி இஏ காவி என்னன்னு வருமாட்டா மொத்த விகிதம் மூன்றுல இஏண்ட பங்கு இஏண்ட பங்கு ஏயும் உண்டு தானே. அப்ப அதை நான் நேரடியா போடுறது ஓகே உள்ள உண்டு. இஏண்டா இந்த திசையில போகணும் இஏ சிஏ திசையில போகணும். ஏன் இ டு ஏயும் சி டு ஏயும் ஒரே போகும். அப்ப சி ஏ டாட் இடி காவி என்றது இடி காவி என்றது மொத்த விகிதம் மூன்று அதுல ரெண்டு பங்கு எந்த திசை இந்த போகும் வீடி போகலாம் வீடி. ஓகே சமன் அதான் கேள்வி. உண்மையா இவற்றை விட என்ன தெரியுமா ரெண்டு இதான கருத்து வேணும்டா நாங்க எப்படி போடாம இஏ காவி சமன் ஒன்னிகள் மூன்று மடங்கு சிஏ காவி என்று பிடி காவி சமன் சாரி இடி காவி சமன் இடி காவி சமன் ரெண்டுங்கள் மூன்று மடங்கு பிடி காவின்னு போட்டா நீங்க ரெண்டு காவியமே என்ன செய்யலாம் நீங்க காணலாம். சரி அல்லது கண்டு செய்யலாம். அல்லது நாங்க இப்படியே வச்சு என்ன செய்யலாம் டொட் எடுக்கலாம். அப்படியே டொட் எடுக்க டொட் எடுத்தா என்ன வரும் டொட் எடுப்ப இருக்கலாம் எவ்வளவு 2/9 CA டாட் பிடி CA டாட் பிடியும் எல்லாம் தானே CA டாட் பி CAன்றது நான் வேணா மைனஸ் ஆல மாத்தலாம். மைனஸ் ஆல மாத்தி கூட செய்யலாம். அப்படின்னா ஒரு மைனஸ் அப்போது எடுக்கும். மைனஸ் அப்போது எடுத்தா அதுல இருந்து கூட வேணாம் CA காவி டாட் பிடிக்கு அங்க போடுறப்பா அப்படின்னு CA காவிக்கு பதிலா CA காவிக்கு பதிலா CA காவி தெரியுமா ஏசி காவி ஏசி காவி நாங்க மேல கண்டதாங்களா ஏசி காவி கண்டிருப்போம் இல்லையா ஏசி காவி மேல கண்ட மாதிரி ஏசி காவி கண்டாங்களா இல்லையா ஏசி காவி சி காவி மைனஸ் அதாவது இல்ல காணல அப்ப நாங்க ஏசி காவை காணும் ஏசி காவி சிஏ காவி காணும் சிஏ காவி ரெண்டு வரும் அப்படின்ற ஓ பகுதி உடைச்சா ரெண்டு வரும் சிஓ காவி பிளஸ் ஓஏ காவி சிஓ காவி பிளஸ் ஓடி காவி வரும். அப்ப இது 2/9 மடங்கு சிஓ காவின்றது மைனஸ் ஓசி காவி இது ஓஏ காவி பிஓ காவி மைனஸ் ஓடி காவி பிளஸ் ஓடி காவி சரியா ரைட். அப்ப இது 2/9 மைனஸ் ஓசி காவி பதிலா கொண்டு போடலாம். மைனஸ் 8 மடங்கு ஐ காவி 8 மடங்கு ஏ காவி வரும். ஓஏ காவி பதிலா என்ன போடலாம் மைனஸ் ஐ காவி தானே ஜே காவி வரும் இன்டு ஓபி காவி வரும். ஓபி காவி வரும் மைனஸ் ஓபி காவி பதிலா வேற மைனஸ் ஆல இருக்க வேணும். மைனஸ் ஆகுதுன்னா மைனஸ் ஐ மைனஸ் ஓஜே என்று வரும் பிளஸ் ஓடி காவி என்றது இவர் அதாவது 4 மடங்கு ஐ 2 மடங்கு
இவ்வளவுக்கு நீங்க பெருக்கி விட்டீங்கன்னா இவர் டாட் இவர் ரெண்டு இடப்பட்ட கோணம் வரணும் திருப்பி இவருக்கு விதி வரணும் ஏன்னா விதி விளையாட இடப்பட்ட கோணம் வரும் சரி உங்களுக்கு ஒன்று விளங்கோணம் என்ன இவ்வளவு தானே எங்கட சிஏ காவி ரெண்டுங்கள் விளங்க நான் இருந்து எடுக்கலாம் சரி சுருங்காவும் ரெண்டுங்கள் 9 இவ்வளவு வரும் சய 9 ஐயா சய 9 ஐ சய 9 ஜே என்று வரும் ஈக்காவிலும் கிடைக்கலாம் சரி இதுக்கு இன்னும் ஈஸியா செஞ்சு வைக்கலாம் இதேக்கு ஒரு ஓ புகுதி உடைச்சா ஓய்க்காவி தெரியும் தானே அப்ப நான் கண்டுறேன் ஓகே இது நான் அப்படியே போறேன் சரி இப்படியே போறோம் மெதட் கொண்டு போறேன் இதான் மெதட் 2 இருக்க போறேன் நான் இன்னொரு மெதட் சொல்றேன் சரி பரவாயில்ல அப்ப இது என்ன வரும் 9 மடங்கு ஐ 9 மடங்கு ஜே இதை சொல்லிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு 3 மடங்கு ஐ 6 மடங்கு ஜே என்று வரும் சரியா ஓகே வேண்டாம் இதுக்கு 9 பொதுவோட இவரோட வெட்டணும் இவரை வெட்டினா நம்மளுக்கு என்ன விளைஞ்சலாம் ஆகும் ஏ காவி டாட் ஈடிகாவினுடைய விட வரும் அப்படி இவரால் இவரை வெட்டுவோம் வெட்டினா ஒரு 9 போடுறது வெட்டினா மைனஸ் ஐ மைனஸ் ஜே முன்னுக்கு ஒரு 2 இருக்கபடியா 2 இன்டூ மைனஸ் ஐ மைனஸ் ஜே இங்க ஒரு வேண்டாம் 3 தூக்கலாம் 3 தூக்கினால் ஐ காவி மைனஸ் 2 மடங்கு ஜே காவி சரி இப்ப நாங்க டாட் ப்ராடக்ட் எடுக்க போறோம் அப்ப 2 6 அப்படியே வச்சுக்கொண்டு எனக்கு தெரியும் இவரால் இருக்கணும் இவரால் வைக்கினா அவ்வளவு மைனஸ் ஐ டாட் ஐ இவரால் வைக்கினா பிளஸ் 2 மடங்கு ஜே டாட் ஜே மிச்சம் மாதி பேர் இருக்கும் ஒரு கலி காட்டுறோம்னா மாதி பேருக்குன்னா அவ்வளவு மைனஸ் ஐயால இவர் பிரிக்கினா பிளஸ் ஐ காவி டாட் 2 மடங்கு ஜே காவி இவரால் வைக்கினா 3 மடங்கு ஜே காவி டாட் ஐ காவி உங்களுக்கு தெரியும் ஐ காவி டாட் ஐ ஜே காவி டாட் ஜே பெருமானம் எவ்வளவு 1 மற்ற எல்லாருமே பெருமானம் 0 தெரியும் அப்ப இது 6 மடங்கு இது ஐக்காவிரம் 1 அப்ப சய 1 ஜேகாவிரம் ஜேகாவி அது 1 ஆக 2 இது 0 இது 0 ஆகவே அவ்வளவு 0 சுருக்கி விட்டீங்கன்னா 6 என்று வரும் சரியா உடனே காரணம் வழி கொள்ளலாம் என்ன காரணம் ஐக்காவிரம் ஐக்காவி ஜேகாவிரம் ஜேகாவி எல்லாம் 1 ஐக்காவிரம் ஜேகாவி ஜேகாவிரம் ஐக்காவி எல்லாம் 0 இப்ப நான் இங்கே காவிரம் இப்ப நான் இவருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்க போறேன் டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும் மோட் ஆஃப் ஏ மோட் ஆஃப் இடி 2 ஆவிக்கு முடப்பட்ட மூலத்தினுடைய கொசைன் cos தீட்டான்னு போறேன் தீட்டா இஸ் ஆன் 6 சரி மோட் ஆஃப் ஏ என்ன வரும் உண்மையா இது ஏ சொல்லுங்க ஏ என்றது 1 சிஏ 1 இது சிஏ இது சிஏ இவற்ற 1 3 தானே இவற்ற 1 3 நான் வேற பெருக்கினா சரி பரவாயில்ல இவற்ற 1 3ண்டா கணக்கா வெட்டுமா வெட்டினா விட 3 தானே 3 மடங்கு ஜே அதாவது சய 3 மடங்கு ஐ சய 3 மடங்கு ஜே இது என்ன 2 மடங்கு வீடு அதாவது இவற்ற 2 3ண்டா என்ன 3 பொதுறது வெட்டினா 1 இது 2 அப்ப முன்னுக்கு ஒரு 2 இருக்கு 2 into 2 into அதாவது 2 மடங்கு ஐ சய எவ்வளவு 6 மடங்கு இல்ல இது 4 மடங்கு 4 மடங்கு ஜே வரும் வேற மாதிரி செஞ்சிருக்க வேணும் சரி பரவாயில்ல கொஞ்சம் சுருக்கல்ல வேற மாதிரி போயிருக்கலாம் சரி ரைட் என்ன செய்யும் இவற்றை மற்ற என்பது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐகாவின் உணர்த்தின வர்க்கம் ஜேகாவின் உணர்த்தின வர்க்கம் அப்போ எவ்வளவு சய 3 வர்க்கம் சய 3 வர்க்கம் வேற இவற்றை மட்டும் அப்படிதான் ஐஜேல இருந்தா மட்டும் ஐக்கார மாதிரி வர்க்கம் ஜேகார மாதிரி வர்க்கம் அப்ப 2 வர்க்கம் சக சய 4 வர்க்கம் இன்டு cos தீட்டா சமன் r ஆக cos தீட்டாவை கண்டா என்ன வரும் இது எவ்வளவு 3√2 இது 3√2 இது அங்க எவ்வளவு வருது 16 4 20 என்ன 20 வேண்டாம் 2√5 2√5 என்ன 2√5 3√2 பெருக்க மாட்டா 6 அதாவது
6 √10 என்று வரும். மேலே ஒரு 6 பெருக்கப்பட்ட cos θ சமன் 1/√10. அப்ப cos θ 1/√10 θ சமன் என்ன வரும்? cos inverse 1/√10 என்ன காட்டும்? காட்ட சொல்லிட காங்க விடைய பாத்தீங்கன்னா எஸ் cos inverse 1/10 தான் விடை. சரியா? உண்மையா இதுக்கு இன்னொரு மெத்தட் ஈஸி மெத்தட் இருக்கு. என்னன்னா இந்த ஈய புகுத்தி அடிக்கலாம். ஏன் சொல்லணும் ஆகும் ரெண்டு இடத்தையும் நான் பொதுவாக கிடக்கு ஈ இருக்குல்ல எங்களை ஈக்காவே தான் நம்ம எனக்கு கேட்டது. உண்மையா அவர் எதிர்பார்த்து போட்டதும் அதான் தான் இருக்கு. ஏன் சொல்லணும் ஆகும் ஈக்காவியை காண சொல்லி கேட்டவர். நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஈக்காவியை நான் இதுல என்ன செய்யறேன் பயன்படுத்தல. அப்ப இவருங்கிற மெத்தட் 2ல நான் போடுவேன். ஏனென்றா இதுங்கிற வேற இன்னொரு மெத்தட் தான் இருக்க முடியும். உண்மையா இதுக்கு வர மெயின் மெத்தட் என்ன சொன்னோம் ஈக்காவிய தொடர்புபடுத்தி. சரி இதில் நோட் பண்ணுங்க ஈக்காவிய தொடர்புபடுத்தி எப்படி செய்யணும்னு சொல்றோம். அவர் இதிலிருந்து என்று கேட்கல அப்படியே கேள்வி இதிலிருந்து இல்ல அது ஈக்காவிய காங்க ஓகே ஈக்காவிய கண்டாப்புற இதிலிருந்து கேட்டவரா இல்ல. அப்ப இப்ப இந்த கேள்வியில இதிலிருந்து அல்லது வேறு விதமாக என்று கேட்டா இது வேறு விதமாக தான் வேணும். ஏன்னா இதிலிருந்துன்றது நான் இப்ப சொல்லுவேன். சரி ரைட் இன்னொரு மெத்தட் அதான் உண்மையா மெயினான மெத்தடா இருக்கும் உங்களுக்கு நாளைக்கு தானே. சரி அது கொஞ்சம் ஈஸியா வரும். அதாவது என்னண்டா எங்களுக்கு ஈஏ காவி ஈரி காவி தான் வரும். உண்மையா ஈஏ காவி என்றது ஓ புகுத்தி உடைஞ்சா ஈயோ காவி பிளஸ் ஓஏ காவி. அதாவது இதை நான் என்ன எழுதலாம்டா ஏ காவி மைனஸ் ஈ காவி எழுதலாம இது. அது மாதிரி வேற யாரும் ஈடி காவிய நான் இது எழுதினபடியா இதுல இருந்து நான் உயிர்த்தறிகிறேன் எனக்கு வரும் டி காவி மைனஸ் டி காவி வரும். இன்னும் ஏ காவி தெரியும் ஈ காவி கூட தெரியும். என்னன்னு தெரியும் 2 மடங்கு ஐ சக 2 மடங்கு ஜே அல்ல ஈ காவி. அவன் கொண்டே போட்டா ஈஸியா வருமோ வராது. அவங்களுக்கு நான் ஈஏ காவி என்று எழுதலாம். ஈஏ காவி ஏ காவி தெரியும். ஏ காவி எவ்வளவு எவ்வளவு மைனஸ் ஐ காவி மைனஸ் ஜே காவி நேரவே சொல்லலாம். சிவமா ஈஏ காவி என்றது ஏ காவி நீக்கவே கழிக்கிறேன்னா மேல எழுதி காதி போட்டேன். இப்ப கழிச்சு போட சரி. அப்ப இவர்ல இருந்து இவரை கழிச்சா எவ்வளவு சய 3 சய 3 மடங்கு ஐ காவி வேற 3 ஐ காவி சய இவர்ல இருந்து கழிக்கிறது சய 3 மடங்கு ஜே காவி. இது ஈஏ காவி. அதே மாதிரி ஈடி காவி கணிங்கண்டா டி காவி மைனஸ் டி காவி. டி காவி எனக்கு தெரியும். டி காவி எவ்வளவு 4 மடங்கு ஐ 2 மடங்கு ஜே. அப்ப டி காவி மைனஸ் டி காவி இவர்ல இருந்து என்ன செய்யணும் கழிக்கணும். இவர்ல இருந்து இவரை கழிச்சா 4 ஐல 2 ஐ போனா 2 ஐ 2 ஜேயில சக 2 ஜே போனா சய பாருங்க 4 மடங்கு ஜே அப்படியே வருது. சரி ஓகே இவ்வளவு விஷயம். ஆகவே ஈஏ காவி dot ஈடி காவி என்றது மோட் ஆஃப் ஈஏ காவி மோட் ஆஃப் ஈடி காவி ரெண்டுக்கும் விடப்பட போனது. ஈஏ காவி தெரியும் எவ்வளவு சய 3 மடங்கு ஐ காவி சய 3 மடங்கு ஜே காவி. ஈடி காவி மேல 2 மடங்கு ஐ காவி சய 4 மடங்கு ஜே காவி. மோட் ஆஃப் ஈஏ காவி மேல ஐ ஜே தெரிஞ்சா மட்டும் தெரியுமோ தெரியாது. என்ன இவற்றை வர்க்கம் சார் கேட்டு இருக்கும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் சயமூனினுடைய வர்க்கம் அந்த சயமூனினுடைய இரண்டு பேரும் ரெண்டுமே வர்க்கம் தான் அப்படி எழுதுவோமா சயமூனினுடைய வர்க்கம் வரும் நடுவில் பிளஸ். சரி அடுத்த என்ன இன்டு ரூட் ஆஃப் ஈடிக்கான 2 வர்க்கம் சயனாலுடைய வர்க்கம் இன்டு கொஸ் தீட்டான்னு கண்டிங்கடா. இங்க இருந்து கண்டிங்களே இருந்தா உங்களுக்கு தீட்டான்னு கொஸ் இன்வெர்ஸ் 1/2 என்னங்க சொல்றது லைன்சி. சரி விடுறேன் ரைட் ஓகே. ஒரு தடவை காவிகள் முடிஞ்சு ஒரு தடவை செயலுக்கு ஒருக்கா வாங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள ஐங்கோணி ஏபிசிடி ஆனது வையச்சி பற்றி சமச்சீரானது. அதோட ஐங்கோணி என்று இருக்கு.
இது A, இது B, இது C, இது D. இவ்வளவு 60 பாகை, 20 பாகை. எல்லாம் தந்துருக்கேன் அப்படித்தான் இசையெல்லாம் குறிச்சிருக்க அப்படியா? இது 2P, இதுவும் 4P, இது lambda P. சரி, இதான் நம்ம YX. ரைட்டா? என்ன சொல்றாங்க இதுங்கிற ஒவ்வொன்ற புள்ளியா? இது B எல்லாம் எல்லாம் ரைட். இது YH. சரி, ஓகே, எல்லாம் தெரியா? இதோட எக்ஸஜனும் வளமையான கேள்வி மாதிரி தான் போக போது. சரி பார்க்கணும். இது ஒவ்வொன்ற என்ன சொல்றாருன்னா, உருவில் காட்டப்பட்டுள்ள ஐங்கோண ABCD ஆனது YH பற்றி சமச்சீரானது. YH பற்றி சமச்சீரட்டா என்ன? YH பற்றி சமச்சீரானது. YH பற்றி ஐங்கோண சமச்சீர். ஆனா இத தாக்குற விசைகளை பாத்தீங்கன்னா சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். என்ன கன்ஃபியூஸ்? சமச்சீரண்டா என்ன? நாங்க மூட்டியோல இல்ல அப்புறம் படிப்போம். சமச்சீரண்டா இது சமச்சீரத்துக்கு இங்காலயம் அங்காலயம் நீளங்களும் நிறைகளும் சமமா இருக்கும். நிறைகள்னா விசையும் அப்படிதான். இத விசைகளை குறிச்சு போட்டு சமச்சீரன்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் விசைகள் இல்லாத இந்த ஐங்கோணையத்தை சமச்சீரன்னு சொல்றா போல. சரிப்பா, நாங்க என்ன சொல்றான்னு பாப்போமா? ரைட். ஏகமசி ஆகிய உச்சிகள் எக்ஸ் அச்சு மீது, எக்ஸ் அச்சு மீது ஏயும் சியும் என்ற உச்சிகள் இருக்கு. சரி, எக்ஸ் அச்சு மீதும் உச்சி பி ஆனது y அச்சு மீதும் உள்ளது. சரி, நேரம் ஏசி சமம் 4a. எது ஏசி? இது ஏ, இது சி, மொத்தம் ஏசி 4a என்றா இது 2a, இது 2a தான் இருக்கும். ஏ சமச்சி சொல்லலாம், இது 2a 2a இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது d சமம் 2a. d எங்க இருக்கு? d சமம் 2a. d 2a என்றா இது a, இது a. d சமம் 2a, அப்ப இது a, இது a. அடுத்தது கோணம் AED 120 ஆகும். AED 120 ஆகும். சரி, 120 ஆகும். சரி, அப்ப இது ஒரு ஒழுங்கான ஐங்கோணி இல்லை. ஒழுங்கான ஐங்கோணி என்ற என்ன வேற? எல்லா பக்கமும் சமம், எல்லா கோணம் சமம். அவ கோணம் எல்லாம் சமம். ஒரு கோணம் 108 பாகம் 500 ஞாபகம் இல்லை. ஆனா 120 என்னண்டா இது ஒழுங்கான ஐங்கோணி இல்லை. சரிப்பா, OAB சமம் 60 ஆகும். OAB எங்க இருக்கு? O எங்க இருக்கு? OAB 60. இது 60 வேண்டாம், இது 60. சமச்சீர் ரெண்டாதான். அதாவது சமச்சீர் ரெண்டா கருத்து ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி மாதிரி என்ன? இங்கால என்ன இருந்தாலும் அங்கால என்ன செய்யும்? இருக்கும். இது ஐங்கோணிய பொறுத்த மட்டும் சொல்றாரு, விசைகளை பொறுத்த மட்டும் கதைக்கல பா. அப்ப இது 60, இது 60, இது 120, இது 120. சரி, அப்ப இது 60, 90 இல்லாம 30, 30 இது கேட்டா. சரி, ரைட். இங்கு O உற்பத்தி ஆகும். 2P 4P λP 4P எனும் பருமன்களுடைய 4 விசைகள் முறையே AB CB CD AE வழியே தாக்குகின்றன. சரி, இங்கு λ belongs to real number. λ என்பது ஒரு மெய். இவ்விசை தொகுதி ஓவினூடாக தாக்கும் ஒரு தனி விசை ஆருக்கு சம வலு என தரப்பட்டுள்ளது. லம்டாவின் பருமானத்தையும் ஆரின் பருமன் திசையை காணும். உண்மையா நான் ஒரு முதல் பேப்பர் செட் பண்ண தயவு செய்து அந்த பேப்பர் நான் உங்களுக்கு தெரிவேன். ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு செய்யாதீங்க. நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஏன்டா கெஸ்ட் பண்ணி தான் சில கேள்விகள் போட்டிருக்கு. சரிதானே? பாருங்க, டைம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேண்டாம் ஒரு நாள் இருக்கா ஃபுல்லா இருக்கா பியூரா அப்படின்னு என்னென்ன விஷயம் போட்டிருக்கேன்னு மட்டும் பார்த்தாலே எல்லா வேலையும் செய்யணும்னு கூட இல்லை. உங்களுக்கு சில வேலையை செய்யலாம், சில வேலையை செய்ய கடைசி கட்டம் தான். 24 இருக்கீங்கள, சரி வராது. உண்மையா நான் அந்த பேப்பர் வழி மாற்றம் டிஸ்கஸ் பண்றேன்.
சரி, உங்களுக்கு அந்த பேப்பர் அவங்கள எக்ஸாம் நடக்குது எக்ஸாம் அது நடந்தா அப்புறம் அவங்கள எக்ஸாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்ளை பேப்பர், சாட்டர்டே சண்டே செமினார் அவங்களுக்கு. அதே பேப்பர் உங்களுக்கு அங்க முடிஞ்சா பிறகு நான் மண்டே கொண்டு வருவேன். மண்டே வந்து உங்களை தந்துட்டு உங்களை வீட்டை ஒருக்க செஞ்சு பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா வந்து கேளுங்க. சரி, அப்ப என்ன சொல்றாண்டா இங்க ஓகே 4 விசைகள் எல்லாம் இந்த வழியே பகங்கள் வழியே தாக்குகின்றன. ரைட். இத்தொகுதி ஓவினூடா தாக்கும் ஒரு தனி விசை ஆறுக்கு சமவெருவென தரப்பட்டுள்ளது. லம்டாவின் பெருமானத்தையும் ஆறுக்கு பெருமன் திசையில் அப்படின்னு நினைச்சேன். இப்ப தனி விசை கொடுங்கண்டா நாங்கள் என்ன சொல்லலாம்? தியரி மறக்கூடாது. அதாவது ஆறுன்றது விளை விசையாக இருக்க ஆர் 0, சரியா? ஆர் 0 ஜி என்ற ஒரு திருப்பமாக இருந்தால் ஜி 0, ஆர் 0 ஜி 0 இருந்தால் அந்த தொகுதி என்னவா இருக்கும்? சமநிலையில் இருக்கு. இது தியரி மறக்கூடாது. ஆறு விளை விசை 0, திருப்பம் 0 சமநிலை, ரெண்டு சைடும் உண்மை. இப்ப சொல்லி சமநிலையில இருந்தால் விளை விசை 0, திருப்பம் 0. இப்ப ஆர் நொட்டி ஈக்குவல் டு 100 ஆர் நொட்டி ஈக்குவல் டு 100 என்ன? ஆர் நொட்டி ஈக்குவல் டு என்ன? ஆர் 0, அதாவது விளை விசை ஒன்று இருக்கு, 0 இல்ல இருக்கு. விளை விசை இருக்கத்தக்கனையா மொமெண்டம் ஜி 0க்கு சமனாக இருந்தால், அதாவது மொமெண்டம் அப்படி சுத்துறது சரி சுத்தேல, ஆனா விளைவு விசை இருக்குண்டா இவரைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? இந்த ஒரே ஒரு விசை, அதாவது ஒரே ஒரு தனி விசை. என்ன இதைத்தான் நாங்க என்ன கேசணும்? தனி விசை என்று சொல்லுவோம். தனி விசை. தனி விசை கொடுங்க, ரெண்டு சைடும் உண்டு. தனி விசை கொடுங்கினா ஆர் நோட் ஈக்குவல் நாட், ஆனா திருப்பம் என்ன? 0. இன்னொரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ்? மாதிரிதான் ஆர் ஆர் ஈக்குவல் நாட் ஜி not equal to ரெண்டாயிரம் கருத்து. ஆர் ஈக்குவல் விளை விசை என்ன? 0. ஆனா ஜி என்ன இல்ல? 0 இல்ல. ஜி 0 இல்லைன்னா என்ன? சுத்த போற விளை விசை இல்லாம சுத்த போற அந்த இடத்துல சுத்தி கொண்டு இருக்கும். அந்த இடத்துல சுத்தி கொண்டு கேட்டா இணை இணை ரெண்டு சைடும் ஒண்ணும். சரியா? இது தியரி கட்டாயம் தெரியும். விளங்க. சரி, ரைட், ஓகே. அப்ப நான் இங்க என்ன சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லியிருக்கேன்? விசை தொகுதி ஓவனோட தாக்கும் ஒரு தனி விசை ஆறுக்கு சமவெளி உள்ளதென தரப்பட்டுள்ளது. லம்டா இந்த பெருமானத்தையும் தனி விசையில பெருமை என்ன செய்யறாங்க. சரி, இப்ப தனி விசை கொடுங்கன்னா என்ன சொல்லலாம்? இவரை கதைக்கலாது. இவர் என்ன? 0, திருப்பம் 0, திருப்பம் 0 அப்புறம் என்ன? திருப்பத்தை எடுங்கோ, 0க்கு சமப்படுத்துங்கோ. அது லம்டா வரும்போது வேறும் ஆறு தரித்திருக்கு. ஓ பத்தி திருப்பம், இந்த ஓ கூட போற தனி விசை கொடுந்து அப்ப ஓ பத்தி திருப்பம் எடுத்தா விளைவுல திருப்பம் சேர்ந்து எல்லாம் 0 தானே. நீங்க பொங்கலா எடுத்தாலும் 0 தான் பெரும். தனி விசை கொடுங்க கூட எந்த ஒரு புள்ளி வரை திருப்பம் 0. சரி, ஆகவே நாங்கள் ஓ பத்தி எடுத்தால் இந்த தூரங்கள் போறது ஈஸி. ஆகவே ஓ பத்தி இடஞ்சுழியா திருப்பம். ஓ பத்தி இடஞ்சுழியா திருப்பினா நான் இருக்கிற அதே திசையிலேயே இருக்கு. இந்த போப்பி இருக்கிற போப்பி என்ற விசைக்கு ஓவில இருந்தாலும் செலுத்துறோம். அவ்வளவு என்னது? இது 2a, இது 90. அப்ப 2a இப்படி எல்லாத்தையும் விட்டா cos 60 என்ன? இப்படி நிமித்தி விட்டா sin 60. அப்ப என்ன 2a sin 60 என்ன? அடுத்தது நான் இடத்துல அதுல இந்த 2p வலஞ்சுழி -2p சொல்றாங்க. வலஞ்சுழி என்பது அப்படி இப்படி எழுதுறது. நான் இப்படி எடுக்கிறேன். அப்ப மைனஸ் தானே. -2p into 2p என்ற விசைக்கு ஓவில இருந்தாங்க இவ்வளவு மாறும். 2a அது sin 60 என்று. சரியா? ஓகே, வேற என்ன? 4p நாளுக்கு அதே திசை, ஆகவே பிளஸ் 4p into 4p என்ற விசைக்கு ஓவில என்ன சொல்லுங்க? இவ்வளவு மாறும். இது 2a, இது எவ்வளவு? இது எவ்வளவு வரும்? இது 90. 1 2 3 4 அப்ப 360.
இது 30 90 120 120 120 140 மிச்சம் 120 இதுவும் அவ்வளவு வருது விஷயம்லாம் இருக்குல்ல. சரியா நான் சொல்றேன். அப்ப 120 120 240 240 120 360 40 40 360 சரி. அப்ப 2a இப்படியே சாரி பாருங்க இவ்வளவு இவ்வளவு சாரி இவ்வளவு 2a அப்படியே இக்கடத்தை விட cos 60 நிமித்தினா எவ்வளவு sin 60 அப்ப 2a sin 60 sin 60 அடுத்து இங்க ஏதாவது செய்தார்களோ இல்லை lambda p நாடுகிற திசைக்கு எதிர் திசை ஆகவே மைனஸ் lambda p into மைனஸ் lambda p into lambda p என்ற விசைக்கு ஓரன சமத்துவம் நினைக்கிறேன் அது மாதிரிதான் வரும் என்ன 2a sin 60 வேற எந்த ஒரு விசைகளும் இல்லை புரியுதாங்க பிளவாக இல்லை ஆகவே சமநிலையில இணைக்கோடும் கருவிதை கொண்டு ஆகவே திருப்பம் முடியும் முடிஞ்சாம ஒரு 2a sin 60 ஆல என்ன செய்யலாம் வெட்டலாம் முடிஞ்சாம ஒரு p ஆல என்ன செய்யலாம் வெட்டினா lambda சமம் 2 4 2 3 10 10 4 6 6 சாரி பிளப்ல 4 இல்ல சரியா 2 அப்ப இதோட 4 4 2 2 2 4 6 6 lambda lambda 6 ஆகுது lambda is equal to yes 6 p not equal to no நீங்க p என்ற p ஆல வெட்டறது நான் p என்ற விசை என்ன not equal நோடா சரி அதற்காக போடுவோம் ஓகே அப்ப lambda-வுக்கான கண்டாச்சு அடுத்த கேள்வி என்ன lambda-வோட சேர்த்து கேட்டாரு ஆரம்பல கேட்டாரு விளைவு விசை கேட்டாரு விளைவு விசை கேட்டானா வளமே என்ன செய்யணும் தனி விசைன்றது விளைவு விசை தனி விசை விளைவு விசை வேணும்னா கிடைக்கு கூட்டு அர்ச்சனை கொடுத்தீங்காலும் இலக்கத்துக்கு கூட்டு அர்ச்சனை கொடுத்தீங்கன்னு என்ன செய்வோம் விளைவு எடுத்து விட்டா அதுதான் தனி விசை சரி அப்ப தனி விசையை காண கண்டாச்சு அடுத்த கேள்வி என்ன கூறாரு காண போறோமா அடுத்த கேள்வி என்ன கூறாரு அப்படி அங்கால இப்போது டி வழியை தாக்கும் 2p வருமுடைய ஒரு விசையையும் பிரெஞ்சுரி போக்கில் தாக்கும் திருப்பம் 4-3p முடிய ஒரு இணையையும் மேற்குறித்த தொகுதியுடன் சேர்க்கப்படுகிறது புதிய தொகுதி ஒழுங்கும் தனி விசையின் பெருமன் திசை தாக்குமுனை சாம்பாடு ஆகியவற்றை காண்க சரியா வீட இருந்து நான் முதல்ல ஆற காணும் சரி ஆற கண்டா கொஞ்சம் எளிய பாக்க பிரச்சனை பொங்கணும் அப்ப நாங்க என்ன செய்வோம் விளைவு விசை காண போறோம் விளைவு விசை காண போறோம்னா என்ன கிடைக்கூறு அர்ச்சனை கொடுத்தது காணப்போம் கிடைக்கூறு அர்ச்சனை கொடுத்தது கிடையாது கூறாகணும் 6 தெரியுமா இந்த திசையில கூறாகினா இவ்வளவு மாறும் இவ்வளவு 60 ஆக 4p cos 60 4p cos 60 நாளைக்கு அதே திசை இப்படிதான் போறேன் இப்படிதான் போறேன் 2p cos 60 அதே திசை ஏன்னா 2p cos 60 அதே திசை வேற இந்த 4p cos 60 வேற அம்பு எங்க போகும் எங்கால போகும் 4p cos 60 இந்த திசை ஆகவே -4p cos 60 வேற lambda pm அப்படியே மடிச்சு விட்டா எங்க வரும் மைனஸ்ல வரும் அப்ப -lambda p lambda பதிலா எவ்வளவு 6p cos 60 இவ்வளவுதான் 1 2 3 4 விசாங்க 4 விசை 1 2 3 4ஐயும் கூறாக்கியாச்சு வேற கூறாக்கி விட்டீங்கன்னா சரி சுருக்கி விட்டீங்கன்னா எவ்வளவு 4p எல்லாமே cos 60 கிடக்கிறபடியா 4p 2p 6p 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 இல்லாம போடும் அது -4p cos 60 half -2p -2p என்றா நான் இந்த டைரக்ஷன்ல எடுத்து எனக்கு என்னதுல வரும் மைனஸ் உண்மையா இந்த டைரக்ஷன்ல வர போகும் இந்த டைரக்ஷன் அது ஓகே இருக்கட்டும் அதே மாதிரி நிலைக்குத்து கூறுனுடைய அச்சான கொடுத்து கேபிட்டல் வையும் காணும் கேபிட்டல் வை என்ன வரும் இப்படியே நிமித்தி விடுக்கிறதா அதை பாருங்க பாத்தீங்கன்னா நம்மள பேர் இல்ல இல்ல அதை பார்த்து தான் போடணும் சரி ஏண்டா திசைகள் மாறிச்சுன்னா கதை முடிஞ்சு அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 4p கிடத்தினா அப்படியே பாத்தீங்கன்னா cos 60 அப்படியே மேல் நோக்கி கூறாக்கிட்டீங்கன்னா sin 60 அப்ப 4p sin 60 அடுத்து இது மைனஸ் சாரி இது lambda p
இப்படியே கோணத்தோட மடிச்சா எவ்வளவு 60 தானே, கோணத்தோட அப்படியே கிளப்பி விட்டா இந்த திசை, கோணத்தை விட்டு நிமித்தி விட்டா கீழ் நோக்கி. ஆகவே 4 திசைக்கு இது திசை லண்டா -6. ஆகவே 6b cos இல்ல sin 60. சரி. அப்ப உண்மையா இவ பாருங்க கோபி அப்படியே cos 60 அப்படியே நிமித்தி விட்டீங்கன்னா கீழ் நோக்கி. ஆகவே -4p sin 60 வேற இது என்ன வேற 2p இப்படியே கிடந்து விட்டா cos 60 நிமித்தி விட்டா sin 60. ஆகவே +2p sin 60. சரியா? சோ இத பூரா என்ன சொல்றோம் சுருக்கி விட்டீங்கன்னா 4p sin 60 இது -2p sin 60 -2p sin 60 -4p sin 60 இதுதான் -6p sin 60 -6p sin 60 ஓட அதை செய்து விட்டா -4p sin 60 என்று வரும். -4p sin 60 ஓட √3/2 -2√3 ஆகும். இந்த டிரெக்ஷனா -2√3 என்று. ஆகவே விளைவுகள் என்னது? அதாவது இந்த டிரெக்ஷன்ல -2p என்றால் இந்த டிரெக்ஷன்ல +2p. மேல் நோக்கி -2√3p என்றால் 2√3 மேல் நோக்கி 2√3p என்றால் கீழ் நோக்கி மைனஸ் என்றால் கீழ் நோக்கி பிளஸ். உண்மையா ரெண்டுக்குமான விளைவு எப்படி வரக்கூடாது, இப்படிதான் வரக்கூடாது. அதுதான் ஆகவே r சமம் என்னது? r சமம் ஸ்கொயர் ரூட்டுக்கு இவற்ற வர்க்கம் சரி இவற்ற வர்க்கம், அதாவது 2p னுடைய வர்க்கம் 2√3p னுடைய வர்க்கம் இது விட அவ்வளவு r சமம் எவ்வளவு 4p ஸ்கொயர். அதாவது என்ன வருது 4p ஸ்கொயர் இது எவ்வளவு 2 4 12 12 4 16 16p ஸ்கொயர் 16p ஸ்கொயர். அப்ப r சமம் 4p. இது விளைவுகள் எவ்வளவுனா 4p. விளைவு திசை வந்தா திசை கண்டு கொடுக்கானேன்னா விளைவு திசை என்பது காவிக்கணியும் திசையும் இருக்கு. ஆகவே இது ஒரு அல்பான்னு வச்சா உங்களுக்கு tan அல்பா சமம் எதிர்ப்பக்கம் வழியே தாக்குற விசை 2√3 அயற்பக்கம் வழியே தாக்குற விசை 2p. ஆகவே √3 ஆகவே அல்பா சமம் 5/3 என்று வரும். அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? கேட்ட கேள்வி என்னண்டா 2 பெருமானத்தையும் 6 பெருமன் திசையையும் காண்க. சரியா? நோட் பண்ணுவோம். கிளாஸ்